வர சனிக்கிழமை நடக்க இருக்கிற இந்த கிளாஷ் அட் தி கேசல் பேப்பரில் நடக்க போகிற மேட்சஸ் அண்ட் அந்த மேட்சஸில் யாரெல்லாம் ஜெயிக்கலாங்கிற ப்ரெடிக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன கிளாஷ் அட் தி கேசல் ஒரு தரமான பேப்பரிவாக இருந்தது. அதில் நடந்த மேட்சஸும் சரி, மொமெண்ட்ஸும் சரி, டெபியூஸும் சரி, WWE அடுத்து வரப்போகிற வருஷத்துக்கு கம்ப்ளீட்டாக திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. அந்த பேப்பரிவில் தான் சோலோ சிக்கோவா டெபியூ ஆனார். டாமினிக் மிஸ்டீரியோ ஹீல் டர்ன் பண்ணார். ஷேமஸும் கந்தரும் சேர்ந்து ஒரு மேட்ச் ஆஃப் தி இயர் லெவலுக்கு ஒரு மேட்சை கொடுத்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போட ப்ரெஸ்டீஜை பயங்கரமாக ஏற்றுனாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸும் ட்ரூ மெக்கன்டைரும் இன்னொரு 5 ஸ்டார் கிளாசிக் மேட்சை கொடுத்து அந்த நைட்டை முடிச்சு வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்டான பேப்பரிவாக அது அமைஞ்சது. அண்ட் அந்த பேப்பரிவை பற்றின ஹோல் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி சேனலில் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வித் தட் இந்த வருஷம் கிளாஷ் அட் தி கேசல் போன வருஷத்தோட டாப்பில் பண்ணுமான்றது டவுட் தான். பட் ஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய மேட்ச் காணும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஓகே, முதல்ல WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக நடக்கிற மேட்ச் பற்றி பார்க்கலாம். கோடி ரோட்ஸ் vs AJ ஸ்டைல்ஸ் ஐ குவிட் மேட்ச். பேக்லாஷில் இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த மேட்ச் ஒரு கிளாசிக்காக அமைஞ்சது. நம்ம இந்த மேட்சை கிளாசிக்னு சொல்கிறத தாண்டி பிரபல ஜேர்னலிஸ்டான டேவ் மெல்சராலேயே இந்த மேட்ச்க்கு 5 ஸ்டார்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை ஃபாலோ பண்ணி இந்த ரைவலரியை இன்னமும் தொடர்றாங்க. போன தடவையாச்சு மேட்ச் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கான பில்டப்பில் பெரிய அளவில் ஸ்டோரி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை இது இன்னும் கொஞ்சம் பர்சனலான ஃபியூடாக மாறி இருக்கு. ஆஃப்டர் தட் ஃபேக் ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் பை AJ ஸ்டைல்ஸ். அவ்வளோதான், WWE ஸ்டைல்ஸ்க்கு இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அந்த எபிசோடே ஒரு சோகமாக, அதில் கடைசியாக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாப்புல. கோடியும் இன்வைட் பண்ணி கோடிக்கிட்ட சில வார்த்தைகளை ஷேர் பண்ணால் அவரு ஃபீல் பண்ணி பேசுவார். கண்ணெல்லாம் கலங்கி ரிட்டையர் ஆகிற மாதிரி ஸ்பீச்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு சைக் மூவ் பண்ணி AJ ஸ்டைல்ஸ் வந்து கோடி ரோட்ஸை அந்த இதில் அட்டாக் பண்ணியிருப்பார். அந்த ஒரு மொமெண்ட் வந்து இந்த ஃபியூடை கொஞ்சம் நல்லாவே பர்சனல் ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி போன மேட்ச் மாதிரி இல்லாமல் இதில் ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஐ குவிட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேட்ச் குவாலிட்டி வைஸாக இட் வில் டெஃபினெட்லி டெலிவர். ஆனால் இந்த மேட்ச் ரொம்பவே ப்ரெடிக்டபுள் தான். ஆப்வியஸ்லி கோடி ரோட்ஸ் சீக்கிரம் அந்த டைட்டில் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் அது ஆல்ரெடி ப்ரெடிக்டபுளாக இருக்கையில் அதில் ஐ குவிட்ன்ற ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணும்போது இன்னமுமே ப்ரெடிக்டபுளாக ஆயிடுச்சு. ஏன்னா கோடி ரோட்ஸ் வாயிலிருந்து ஐ குவிட்ன்ற வார்த்தை வர வாய்ப்புகளே இல்லை. அதனால் இந்த மேட்சோட வின்னர் 100% கோடி ரோட்ஸ் தான். அடுத்து எனக்கு பர்சனலி ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் சாமி ஜெயின் vs சாட் கேபிள் ஃபார் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இவங்க 2 பேருக்குமான ரைவல்ரி சில மாதங்களாகவே போயிட்டுருக்கு. சாட் கேபிளுக்கு இப்போ தான் ஒரு தரமான கேரக்டர் ஆர்க் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப வருஷமாகவே ஒரு அண்டர் ரேட்டட் டேலண்ட்டாக சாட் கேபிளுக்கு இருந்துட்டு வர இன்ட்ரிங்கில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். பட் அவருக்கு ஒரு ப்ராப்பரான கேரக்டர் கிடைக்காம மிட் கார்ட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்படி இருக்கையில் இப்போ அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஹீல் டர்ன் கொடுத்து நல்ல கேரக்டருக்கும் பண்ணுறதுனால இந்த ஃபியூட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் வி நோ சாமி ஜெயின் ஒரு சாதாரண ஸ்டோரியவே சூப்பராக செல் பண்ணுவார். இப்போ நம்மகிட்ட வெயிட்டாகவே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியை சாமி ஜெயினும் சூப்பராக செல் பண்ணிட்டுருக்காப்புல. ஆல்ஃபா அகாடமிக்குள்ளேயே ஒரு ட்ராமா பில்ட் ஆகிட்டுருக்கு. அது எப்போ உடைய போகுதுன்னே தெரில. ஓட்டிஸ் எப்போ சாட் கேபிளுக்கு எகென்ஸ்டாக மாறுவார்ன்றதை எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் இந்த பேப்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமோன்னு தோணுது. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக நடந்த ரா எபிசோடு ஒன்றில் ரேண்டமான ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ அப்போ பின்னாடி ரேண்டமாக ஒரு மூலையில் சாட் கேபிள் க்ரீட் பிரதர்ஸோடு நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்தோம். பொதுவாக அதாவது நடக்க போகுதுன்னா WWE இந்த மாதிரி ஹிடன் டீட்டெயில்ஸ் மூலமாக நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிடன் டீட்டெயிலாக இது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாட் கேபிள் க்ரீட் பிரதர்ஸோடு சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆல்ஃபா அகாடமியை பிரேக் பண்ணிவிட்டு. அண்ட் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்றது சீரியஸ்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. சாமி ஜெயின் டைட்டிலை வின் பண்ணி கொஞ்சம் மாதம் தான் ஆகுது. அண்ட் அவரால் இன்னமும் சூப்பரான ரைவல்ரிஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதை உடனடியாக இப்போது டைட்டில் கைமாத்திருமான்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் அகெயின் சாட் கேபிளுக்கு ஒரு மொமெண்ட் கண்டிப்பாக தேவை. அது இந்த நைட் இருக்குமான்றது எனக்கு டவுட்டு தான். மேபி இந்த ரைவல்ரி இன்னமும் கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் சாட் கேபிள் வின் பண்ணுவாருன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதில் என்னோட ப்ரெடிக்ஷன் சாமி ஜெயின். அடுத்து உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பியாங்கா பெலர், ஜேட் கார்கிலுக்கு எதிராக ஷைனா பேஸ்லர் அண்ட் ஜோய் ஸ்டார்க் ஒரு டீமாகவும் ஆல்பா ஃபயர் அண்ட் இஸ்லா டான் ஒரு டீமாகவும் இந்த மேட்ச் நடக்குது. ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்சை ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு பேப்பர்லையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது ஒரு யூனிக்கான மேட்சாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜேட் கார்கிலையும் பியாங்கா பெலரையும் ஒரு 1-on-1 டாக் டீம் மேட்ச் யாரு கூட போட வச்சாலும் ஆப்வியஸாக இவங்க டீம் தான் ஜெயிக்க போகுது. அதனால் இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மாற்றினது கொஞ்சம் இதோட ட்ராமாவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் அதுக்காகலாம் அவங்க தோற்றுருவாங்கன்னு சொல்லிட முடியாது. எனக்கு என்னவோ அப்படி இருந்துமே ஜேட் கார்கிலும் பியாங்கா பெலரும் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது.
இவங்களுக்கு இடையில ஏதாவது ரைவல்ரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஆனால் அது இப்போ நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. இட்ஸ் டூ சூன். அதனால் என்னோட ப்ரெடிக்ஷன் ஜேட் கார்கில் அண்ட் பியாங்கா பெலர் தான். அடுத்து விமென்ஸ் சாம்பியன்ஷிப்கான 1-on-1 மேட்ச் பெய்லி vs பைப்பர் நிவன். பெய்லி டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணதாக எனக்கு ஞாபகமே இல்லை. டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறமா ஃபைனலி அவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து பேப்பரில் அமைஞ்சிருக்கு பைப்பர் நிவனுக்கு எதிராக. எதுக்கு ரேண்டமாக இந்த மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைப்பர் நிவன் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க. இந்த பேப்பர் ஸ்காட்லாண்டில் நடக்குன்றதுனால இந்த மேட்ச் நடக்குது. என்ன தான் ஹோம் டவுன்களாக இருந்தாலும் அங்கே அவங்க ஒரு ஃபேன் ஃபேவரட்டாக இருந்தாலும் அகெயின் இதில் பெய்லி தான் ரிட்டைன் பண்ணுவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். பைப்பர் நிவன் அந்த டைட்டிலை ஹோல்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒருவர் இந்த டைட்டிலை வின் பண்ணதுலேருந்து பெய்லி இதை வச்சு எதுவும் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ எந்த ரைவல்ரிஸுமே இல்லாமல் ஒரு மொக்கையான மேட்ச்சில் அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதில் பெய்லி தான் வின் பண்ணுவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் ஃபைனலி இந்த நைட்டோட மெயினான மேட்ச்க்கு வரலாம். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் ட்ரூ மேக்கன்டையர் vs டேமியன் ப்ரீஸ்ட். இந்த மேட்சை அந்த க்ரௌடே வேறு லெவலில் மாற்றுன்றதை என்னால் எழுதி தர முடியும். அந்த மாதிரி ஒரு மேட்சாக அது இருக்க போகுது. போன வருஷம் இதே பேப்பரியில் ட்ரூ மேக்கன்டையர் ரோமன் ரெயின்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும்போதே நம்ம ட்ரூ மேக்கன்டையருக்கான சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தோம். பயங்கரமான ஒரு க்ரௌடை நம்ம அங்கே விட்னஸ் பண்ணோம். இத்தனைக்கும் போன தடவை நடந்தது ட்ரூ மேக்கன்டையரோட ஹோம் டவுனுக்கு பக்கத்தில் இருந்தது. அண்ட் இந்த தடவை லிட்ரலாக அவரோட ஹோம் டவுன்லேயே நடக்குது இந்த பேப்பரியூ. ஸோ இதில் அவருக்கான சப்போர்ட் வேறு லெவலில் இருக்க போகுது. அதுக்காக தான் இந்த தடவை நடந்த ரால கூட வந்து ட்ரூ மேக்கன்டையரை ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேஸ் மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. ஸ்டில் அவர் ஹீல் தான் நினைக்கிறேன். பட் அந்த ஒரு எபிசோடில் ஒரு ஃபேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணார். ஏன்னா அவர் ஃபேன் ஃபேவரட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஐ திங்க் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலி இட்ஸ் ட்ரூ மேக்கன்டையர்ஸ் மொமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த இடத்துல ஒரு விக்டரி கிடச்சதுன்னா இத்தனை வருஷம் அவர் இழந்த எல்லா மொமெண்ட்ஸுக்கும் ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுமோ இது அமையும். முதல்ல WWE டைட்டில் பிராக் லெஸ்னரை டிஃபீட் பண்ணி ஜெயிக்கையில் லைவ் க்ரௌடே இல்லாமல் போக, அதுக்கப்புறம் சில வருஷங்கள் முக்கி எப்படியோ ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு மேட்ச் கிடச்சி அது அவரோட ஹோம் டவுன்லேயே வின் பண்ணிடலான்னு போகையில் சோலோ சிக்கோவான்னு ஒரு அனானிமஸ் கேரக்டர் வந்து காலை பிடிச்சி எடுத்து அவரோட கனவை கலைக்க ஃபைனலி இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் பல போராட்டத்துக்கு அப்புறமா கடைசியாக வின் பண்ணியும் 5 நிமிஷத்தில் டேமியன் ப்ரீஸ்ட் மணி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி அவரோட டைட்டில் அவர்கிட்ட இருந்து பிடுங்கினதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இப்படி அடிமேல அடி வாங்கின ட்ரூ மேக்கன்டையருக்கு ஃபைனலி இந்த இடத்துல ஒரு நல்ல மொமெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ஹோம் டவுனில் அந்த லைவ் க்ரௌட் முன்னாடி டேமியன் ப்ரீஸ்ட்டை பின் பண்ணி ட்ரூ மேக்கன்டையர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகி அந்த ஒரு மொமெண்ட் நடக்கும். அண்ட் ஃபாலோவிங் திஸ் நமக்கு ட்ரூ மேக்கன்டையர் CM பங்குங்கிற அந்த ரைவல்ரியில் இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். இதில் நீங்கள் எதெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க டிஸ்அக்ரி பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.